ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சேனல் இயர்லி ரிவால்வ்ஸ் அகெயின்ஸ்ட் பிரிட்டிஷ் ரூல் இன் தமிழ்நாடு பார்க்க போகிறோம். இந்தியாவிலே ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் ரூலை அப்போஸ் பண்ணி போராடினது தமிழ்நாட்டில் தான். ஸோ யாருன்னா பாளையக்காரர்கள். ஸோ அவங்கள பற்றி தான் நம்ம இந்த சாப்டரில் பார்க்க போகிறோம். நமக்கு தெரியும், இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனின்றது ஒரு வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்குள்ளே வந்த ஒரு கம்பெனி. அவங்க ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி நம்ம நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகத்தில் உள்ள பல்வேறு நாடுகளிலும் ட்ரேடிங் செஞ்சுட்டு இருந்தாங்க. அதே மாதிரி தான் ஃப்ரெஞ்ச் கம்பெனியும் அவங்களும் வணிகம் செய்வதற்காக இந்தியாவுக்குள்ளேயும் மற்ற நாட்டுக்குள்ளேயும் போயிருப்பாங்க. ஸோ அவங்க அந்த ரெண்டு கம்பெனிஸ்குள்ளே வெளியவே நிறைய கிளாஷஸ் ஃப்ரெஞ்சுக்கும் இங்கிலீஷ்க்கும் இருந்தது. அதே மாதிரி இந்தியாவிலையும் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் இருந்த மன்னர்களுக்குள்ளேயும் சண்டை. அதே மாதிரி ஒரே ஒரு கிங்டம்ல யார் அடுத்து அரியணை ஏறுறது அந்த சண்டையும் இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் இவங்க ரெண்டு பேரும் அவங்களுக்கு அட்வான்டேஜா எடுத்துக்கிட்டு என்ன பண்றாங்க, நான் ஒருத்தருக்கு பிரெஞ்சு சப்போர்ட் பண்றது, ஒருத்தருக்கு இங்கிலீஷ் சப்போர்ட் பண்றது. நான் உங்களுக்கு ஜெயிக்கிறதுக்கு நல்ல ஆயுதங்கள் எல்லாம் எங்க நாட்டுல இருந்து கொண்டு வரேன், ஜெயிச்சிங்கன்னா நீங்க எங்களுக்கு இது கொடுக்கணும், அந்த மாதிரி ட்ரீட்டி அதெல்லாம் ஒப்பந்தம் எல்லாம் போட்டுக்கிறாங்க. ஸோ அதனால தான் அவங்க இந்தியாவில் டெரிட்டரி பவர் அட்மினிஸ்ட்ரேஷன் அதெல்லாமே கெயின் பண்ணுறாங்க. ஆங்கிலோ ஃப்ரெஞ்ச் வார் ஆகட்டும், கர்நாடிக் வார்ஸ் ஆகட்டும், அதுல எல்லாம் என்ன ஆகுதுன்னா பிரிட்டிஷ் தான் ஜெயிக்கிறாங்க. ஸோ அதனாலேயே அந்த இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி இந்தியன் டெரிட்டரியில நிறைய ஒரு பவர்ஃபுல்லான ஒரு பொசிஷனுக்கு வந்துடுறாங்க. ஸோ அதை எதிர்த்து போராடினவங்க தான் பாளையக்காரர்கள். அவங்க தான் ஃபர்ஸ்ட் இந்தியாவிலே பிரிட்டிஷோட அட்மினிஸ்ட்ரேஷனை எதிர்த்து போராடி இருப்பாங்க. எப்போன்னா 1755 to 1806. ஸோ பாளையக்காரர்கள் அப்புறம் வேலூர் புரட்சி, இது ரெண்டு தான் அந்த பீரியட்ல நடந்திருக்கும். ஸோ அதை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பாளையம்னா என்னன்னு பார்த்துடலாம். அந்த பாளையம் கான்செப்ட் காக்கத்திய டைனாசிட்டில இருந்து வந்த பிரதாபருத்ரர், அவர் வாரங்கள்ன்ற பிளேஸ் ரூல் பண்ணியிருப்பாரு. அவர் தான் அவருடைய கிங்டமை சின்ன சின்ன பகுதியா பிரிச்சு அதுக்கு ஒரு தலைவரை நியமிச்சு அதை அந்த மாதிரி ரூல் பண்ணியிருப்பாரு. ஸோ இதே தான் விஜயநகர கிங் கிருஷ்ணதேவராயா என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய இதுல வைஸ்ராயா இருக்க விஸ்வநாத நாயக்கரை அவர் மதுரையை ரூல் பண்ண சொல்லி அவரை அசைன் பண்ணுவாரு. இவர் அவருக்கு அசைன் பண்ண அந்த பகுதியை சின்ன சின்ன 72 பாளையம்ஸா பிரிச்சு அதுக்கு ஒரு பாளையக்காரரை ஹெட்டா போடுவாரு. ஸோ விஸ்வநாத நாயக்கர் ரூலுக்கு வந்த வருஷம் 1529. அவருக்கு ஹெல்ப் பண்ண மினிஸ்டர் நேம் அரியநாதர். ஸோ அந்த 72 பாளையங்க பிரிச்சிருப்பாரு. அப்புறம் கிருஷ்ணதேவராயா இறந்ததுக்கு அப்புறம் விஸ்வநாத நாயக்கரை ஒரு இண்டிபெண்ட் ரூலரா அறிவிச்சு அவரே மதுரையை ஆட்சி செஞ்சிருப்பாரு. ஸோ இந்த 72 பாளையக்காரர்ஸ்க்கு ஒரு கிங்குக்கு ஈக்குவலான பொசிஷன் தான். அவங்க அந்த பர்டிகுலர் ரீஜன்ல என்ன வேணா செய்யலாம். அவங்க ரெவென்யூவை கலெக்ட் பண்ணலாம், அப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணலாம். எந்த பிரச்சனை இருந்தாலும், லா அண்ட் ஆர்டர் இஷ்யூ இருந்தாலும் அவங்களே அந்த டிஸ்பியூட்டை செட்டில் பண்ணலாம். ஸோ இது படிக்காவல் அரசு காவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை படிக்காவல் ஒரு அரசு காவல் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி தான் பாளையக்காரர்கள் ரூல் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த பாளையக்காரர்ஸ் ரெண்டு டைப்பா பிரிக்கலாம். என்னன்னா வெஸ்டர்ன் பாளையம்ஸ் அண்ட் ஈஸ்டர்ன் பாளையம். ஈஸ்டர்ன்னா சாத்தூர், நாகலாபுரம், எட்டயபுரம், பஞ்சாலம், குறிச்சி அது வரும். அதே வெஸ்டர்ன்னா உடுமலை, தலவான்கோட்டை, நடுவுக்குறிச்சி, சிங்கம்பட்டி, செய்தூர் அப்படின்ற பாளையம்ஸ் எல்லாம் வரும். ஒரு கட்டத்தில் மதுரையோட ரூல் நாயக்கர்கள் கிட்ட இருந்து நவாப் ஆஃப் ஆர்காட் கிட்ட போகுது. ஸோ நவாப் ஆஃப் ஆர்காட்டுக்கு கர்நாடிக் வார்ஸில் பிரிட்டிஷ் ஹெல்ப் பண்ணதுனால அவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா, ப்ராமிஸ் பண்ணியிருப்பாரு கொஞ்சம் இது கொடுக்கறதுக்கு, அவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு ரிவார்ட் கொடுக்கணும் அவரு. ஆனால் அவர் என்ன ஃபீல் பண்ணியிருப்பாருன்னா, பாளையக்காரர்கள் ஏற்கனவே நாயக்கர்களுக்கு டேக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இவருக்கு அவங்க ஒழுங்கா டாக்ஸ் பே பண்ணல. ஸோ அவர் என்ன பண்ணுவாரு, பிரிட்டிஷ் நீங்களே அவங்க கிட்ட டாக்ஸ் கலெக்ட் பண்ணிக்கோங்க, கலெக்ட் பண்ணி அதை நீங்களே வச்சுக்கோங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ அது அவங்க கர்நாடிக் வார்ல ஹெல்ப் பண்ணதுக்கு ரிவார்ட் மாதிரி. ஸோ இப்படிதான் பிரிட்டிஷ்க்கு அந்த பவர் கிடைக்குது. எப்படின்னா டைரக்டா
இந்தியன்ஸ் கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ற மாதிரி, அதாவது எஸ்பெஷலி பாளையக்காரர்கிட்ட இருந்து டாக்ஸ் கலெக்ட் பண்ற இது கிடைக்குது. பட் பாளையக்காரர்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப லாயலா இருந்தாங்க யாருக்கு, நாயக்கர்களுக்கு. அவங்க என்ன ஃபீல் பண்ணாங்கன்னா, நம்ம வந்து நம்ம ராஜாக்கு வந்து இவ்வளவு நாள் டாக்ஸ் பே பண்ணிட்டு இருந்தோம், அவரை தோக்கடிச்சு வந்த எனிமிக்கு வந்து நம்ம வந்து ஏன் வந்து டாக்ஸ் கொடுக்கணும், நம்ம இண்டிபெண்டன்ட் கிங்டமா அறிவிச்சுட்டு நாம தனியா இருக்கலான்ற மாதிரி தான் அவங்க வந்து ஃபீல் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதுதான் வந்து இந்த ரிவால்ட்டுக்கான முக்கியமான காரணம். ஃபர்ஸ்ட் இந்த பிரிட்டிஷை எதிர்த்து நான் வந்து இந்த மாதிரி டாக்ஸ் பே பண்ண மாட்டேன் அப்படின்னு போராடினவர் வந்து பூலிதேவர். ஸோ பூலிதேவர் வந்து ரொம்ப என்னன்னா ரொம்ப இது வெஸ்டர்ன் பாலியன்ஸ் அந்த குரூப்ல இருக்கிறவர். பூலிதேவர் வந்து 1755ல இருந்து 1767 வரையுமே வந்து அந்த ரிவால்ட்ல வந்து ஈடுபட்டிருப்பாரு. 1755ல மார்ச்ல வந்து மஃபூஸ் கான், அவர் யாருன்னா நவாப் ஆஃப் ஆர்காடோட பிரதர், அவரையும் பிரிட்டிஷ் கம்பெனில இருந்து ஒரு ஆளு கர்னல் ஹெரான் அவங்கள வந்து திருநெல்வேலிக்கு அனுப்புறாங்க. அப்போ வந்து மதுரையை வந்து அவங்க ஈஸியா கன்கொயர் பண்ணிட்டாங்க. பட் அவங்களால வந்து என்னன்னா கர்னல் ஹெரானுக்கு வந்து வெயிட் பண்றாரு. எதுக்காகனா பிரிட்டிஷ் கம்பெனில இருந்து அவங்களுக்கு வந்து ஆயுதங்கள் வரணும், அதுக்காக வெயிட் பண்ணி கேனான் அதாவது பீரங்கிகள் அதெல்லாம் வரணும், அதுக்காக வெயிட் பண்றாரு. அதுக்குள்ள வந்து என்ன ஆகுதுன்னா பூலிதேவர் வந்து நிறைய அந்த வெஸ்டர்ன் பாளையக்காரஸ் கிட்ட எல்லாம் சப்போர்ட் கேட்டு அவர் வந்து ஸ்ட்ராங் ஆயிடுறாரு. ஸோ அதனால வந்து என்னன்னா கர்னல் ஹெரானை திரும்ப கூப்பிட்டு இந்த சின்ன வேலை ஒரு பாளையக்காரர்கள் கூட உங்களால அடக்க முடியலன்ற மாதிரி திரும்ப கூப்பிட்டுக்குவாங்க. அவரை வந்து சர்வீஸ்ல இருந்தே வந்து டிஸ்மிஸ் பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறமா ஒரு 3 பதான் ஆபீசர்ஸ், நவாப் சந்திரா சாஹிப்ன்றவர் வந்து நவாப் ஆஃப் ஆர்காடுக்கு ஆப்போசிட் டீம். இவங்க வந்து பிரெஞ்சுக்காரங்களோட கனெக்ட் வச்சிருப்பாங்க. சந்தா சாஹிப் அவங்களோட ஏஜென்டா 3 பேர் இருப்பாங்க, மியன்னா, முதிமியா, நபிகான் கட்டாக். அவங்க எல்லாம் மதுரை அண்ட் திருநெல்வேலி ரீஜன்ல இருந்த பதாமி ஆபீசர்ஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அவங்களும் வந்து என்ன பண்றாங்கன்னா தமிழ் பாளையக்காரர்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. பூலிதேவருக்கு வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் அவங்களோட இருக்கு. எக்ஸப்ட் சிவகிரி பாளையக்காரர் தவிர மற்ற எல்லா பாளையக்காரர்கள் மறவர் பாளையர்ஸும் வந்து இவங்களுக்கு பூலிதேவருக்கு சப்போர்ட் பண்றாங்க. அதே மாதிரி எட்டயபுரம், பாஞ்சாலங்குறிச்சி அந்த பாளையக்காரங்க வந்து இதுல வந்து பார்ட்டிசிபேட்டே பண்ணல. ஸோ பிரிட்டிஷ்க்கு யார் ஹெல்ப் பண்ணுவாங்கன்னா ராஜா ஆஃப் ராமநாதபுரமும் புதுக்கோட்டையும். இன்ஃபேக்ட் பூலிதேவர் வந்து ஹைதர் அலி அவர்கிட்ட கூட ஹெல்ப் கேட்டிருப்பாரு. ஒரு ராஜா கிட்ட வந்து ஹெல்ப் கேட்டிருப்பாரு இதை பிரிட்டிஷ் எதிர்த்து போராடுறதுக்கு. பட் அவர் வந்து ஆக்சுவலா அப்ப வந்து மராத்தாஸோட சேம் டைம்ல வார் நடந்துட்டு இருக்கும். ஸோ அதனால அவரால் ஹெல்ப் பண்ண முடியாது. இப்போ வந்து நவாப் என்ன பண்றாருன்னா அடிஷ்னலா ஒரு சிப்பாய்ஸ் அனுப்புறாங்க மஃபூஸ் கானுக்கு. 600,000 சிப்பாய்ஸ் ஃப்ரம் கம்பெனி அண்ட் 600 சிப்பாய்ஸ் ஃப்ரம் நவாப். ஸோ இத்தனை பேர் சேர்ந்து இப்போ வந்து களக்காடுன்ற இடத்துல ஒரு போருக்காக இது பண்ணிட்டு இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா பூலிதேவருக்கு வந்து 2000 சோல்ஜர் 2000 சோல்ஜர்ஸ் வந்து யார்கிட்ட இருந்து வருந்தாங்கன்னா டிராவன்கோர்ல இருந்து வந்து ஜாயின் ஆகுது. ஸோ இது வந்து இவங்க எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. இதுல வந்து பூலிதேவருக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றியா அமையுது. ஸோ இதனால என்ன ஆயிடுச்சுன்னா இதில் ஜெயிச்சதுனால இவங்க வந்து இந்த பாளையக்காரர்ஸ் ஆஃப் திருநெல்வேலி வந்து ஒரு 1756லேருந்து 1763 வரையுமே ஃபுல்லா ரெவால்ட்ஸ் தான் பண்ணிட்டு இருக்காங்க. நாங்கள் வந்து நவாபோட ஆட்சியை வந்து ஏற்றுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யூசப் கான்னா கான் சாஹிப்னு சொல்லுவாங்க. அவருக்கு முன்னாடி வந்து அவர் மருதநாயகம்ன்ற பேர்ல இருந்திருப்பாரு. அதுக்கப்புறம் இஸ்லாம் கன்வெர்ட் ஆயிட்டு யூசப் கான் இல்லைன்னா கான் சாஹிப் ரெண்டுமே அவர் பேர் தான். ஸோ அவரை வந்து இப்போ அனுப்புறாங்க, நீங்க வந்து பூலிதேவரை போய் கண்ட்ரோல் பண்ணுங்க, அவரால் தான் வந்து மற்ற பாளையக்காரங்களும் நமக்கு வந்து டாக்ஸ் பே பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கான் சாஹிப் என்னன்னா இந்த பெரிய அந்த படை கன்னு அதெல்லாம் வராத வரையுமே வந்து அவர் எதுவுமே பண்ணாம அமைதியா இருக்காரு. ஸோ இப்போ என்ன ஆகுது, இங்கிலீஷும் வந்து பிரெஞ்சோட சண்டை போட்டுட்டு இருக்கு, ஹைதர் அலியும் மராத்தாஸும் சண்டை போட்டுட்டு இருக்கு. செப்டம்பர் 1760ல தான் வந்து அவருக்கு வந்து என்ன கிடைக்குதுன்னா அந்த கன்னு கேனான்ஸ் அதெல்லாம் கிடைக்குது. ஸோ இப்போதான் வந்து என்ன பண்றாருன்னா அவர் பொறுமையா பார்த்து இப்போதான் வந்து என்ன பண்றாருன்னா நெற்கட்டும் சேவல் பூலிதேவரோட பிளேஸ் அதை வந்து என்ன பண்றாருன்னா
தாக்க ஆரம்பிக்கிறாரு. மே 16 1761 பூலித்தேவரோட 3 கோட்டை, நெற்கட்டும் சேவல், வாசுதேவநல்லூர் அண்ட் பனையூர், அது ஃபுல்லுத்தையுமே என்ன பண்றாருன்னா அவருடைய டைரக்ட் கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாரு. இன் சேம் டைம் இப்போ வந்து இங்கிலீஷும் என்ன பண்ணிடுறாங்க, பிரிட்டிஷும் வந்து பிரெஞ்சை வந்து எல்லா இடத்துலையும் தோக்கடிச்சிட்டு பாண்டிச்சேரி மட்டும்தான் இப்போ வந்து பிரெஞ்சு கண்ட்ரோல்ல இருக்குன்ற மாதிரி கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இப்போ வந்து இந்த மாதிரி எல்லா இடத்துலையுமே வந்து பிரிட்டிஷ் ஜெயிச்சுட்டாங்க, பிரெஞ்சுக்காரர்கள் தோத்துட்டாங்கன்றப்ப என்ன ஆகுதுன்னா பாளையக்காரருக்கு நடுவுலயே வந்து என்னன்னா ஒரு பிரேக், நல்ல கொஞ்சம் பேர் வந்து என்ன பண்றாங்க, அப்படியே கட்சி மாற ஆரம்பிக்கிறாங்க. இப்போ பிரிட்டிஷ் கூட போய் சேர்ந்துக்கு போறாங்க. சரி நாங்க ஜெயிக்கிற கட்சிக்கு போயிடுறோம் அப்படின்ற மாதிரி. டிராவன்கோர் அவரு தான் 2000 படை வீரர்கள் அமைச்சிருப்பாரு. அவரும் அப்புறம் செய்தூர், உதுமலை, சுரண்டை இவங்க எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்க, இப்போ பிரிட்டிஷோட போய் ஜாயின் பண்ணிக்குவாங்க. யூசப் கான் தான் இவ்வளோ விஷயத்துக்கும் காரணம். பட் இவர் வந்து கம்பெனியோட, ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட நாலேஜ் இல்லாமையே வந்து நீங்க பாளையக்காரரோட நெகோஷியேட் பண்றீங்கன்னு சொல்லிட்டு அவரையே நம்பிக்கை துரோகம் செஞ்சிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு 1764 அவரை தூக்கில போட்டுருவாங்க. ஸோ இந்த யூசப் கான் இறந்ததுக்கு அப்புறம் பூலித்தேவர் என்ன பண்றாருன்னா அவர் தலைமறைவா இருந்திருப்பாரு. மறுபடியும் வந்து நெற்கட்டும் சேவலை 1764 கேப்சர் பண்ணிடுவாரு. அப்புறம் மறுபடியும் அவரை அடக்கிறதுக்காக வேற ஒருத்தர் அனுப்புவாங்க. அவர் தான் கேப்டன் கேம்பெல். அவர் வந்து 1767 பூலித்தேவரை தோக்கடிச்சிருவாரு. ஸோ அவரை கைது செஞ்சு கூட்டிட்டு போயிருக்கும் போது என்ன ஆயிடும்னா பூலித்தேவர் எஸ்கேப் ஆயிடுவாரு. எஸ்கேப் ஆயிட்டு அதுக்கப்புறம் என்னாச்சுன்றது வந்து நமக்கு தெரியாது. அப்படியே அவர் நாடு இல்லாமே கொஞ்ச நாள் தெரிஞ்சுட்டு அப்புறம் இறந்துட்டாருன்ற மாதிரி தான் இருக்கு நமக்கு. பூலித்தேவரோட ஒரு ஒன் ஆஃப் த ஆர்மி ஹெட்டா இருக்கிறவர் தான் வந்து ஒண்டி வீரர், ஆர்மி யூனிட் ஹெட்டா இருந்திருப்பாரு. அவர் வந்து நிறைய போர்ல வந்து பூலித்தேவருக்கு சப்போர்ட்டா பக்கபலமா இருந்து சண்டை போட்டிருப்பாரு. ஒரு பேட்டில் என்ன ஆயிடும்னா அவருடைய கை வந்து துண்டிக்கப்பட்டுரும். ஸோ ஆனா அவர் அதை பத்தி எதுவும் பெருசா கவலைப்பட மாட்டார். பூலித்தேவர் கூட வருத்தப்படுவாரு. ஆனா ஒண்டி வீரன் வந்து இத்தனை எனிமியோட கோட்டைக்குள்ள போய் இத்தனை தலையை உருள வச்சதுக்கு எனக்கு கிடைச்ச பரிசா நான் எடுத்துக்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு பாளையக்காரர் யாருன்னா வேலு நாச்சியார். ஸோ வேலு நாச்சியார் வந்து யாருன்னா ராஜா செல்லமுத்து சேதுபதி ஆஃப் ராமநாதபுரம் அவங்களுக்கு மகளாக 1730 பிறந்திருப்பாரு. அவங்க தான் வந்து ஒரே ஒரு பொண்ணு, அவங்களுக்கு வந்து ஆண் வாரிசு இல்லை அந்த ராஜாக்கு. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்களுக்கே வேலு நாச்சியாருக்கே நல்ல எல்லா கலையும் கற்றுக் கொடுத்து, இந்த மார்ஷியல் ஆர்ட்ஸ் வளரி எல்லாம் அவங்களுக்கு தெரியும். அப்புறமா சண்டை போடுறது, எப்படி வந்து வெப்பன்ஸ் யூஸ் பண்றது, ஹார்ஸ் ரைடிங், அப்புறம் ஆர்ச்சரி எல்லாமே வந்து சொல்லி கொடுத்து வளர்த்துருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கிலீஷ், பிரெஞ்சு, உருது இந்த மாதிரி எல்லா லாங்குவேஜ்லேயும் வந்து எல்லாத்துலேயும் வந்து ரொம்ப ப்ரொஃபிஷியண்டாக இருப்பாங்க. 16 இயர்ஸ் ஆகும்போது அவங்கள வந்து என்ன பண்ணிடுவாங்கன்னா முத்துவடுகர் சிவகங்கையோட ராஜா அவங்களுக்கு திருமணம் செஞ்சு கொடுப்பாங்க. ஸோ அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும். அவங்க பேர் வந்து வெள்ளச்சி நாச்சியார். 1772 நவாப் ஆஃப் ஆர்காட் என்ன பண்றாங்கன்னா ஒரு ட்ரூப் படை அனுப்புறாங்க அண்டர் கர்னல் போன்ஜோர். அவங்க என்ன பண்றாங்கன்னா காளையார் கோயில் பேலஸ் அங்க வந்து இவங்களோட முத்துவடுகருக்கோட சண்டை போட்டு அவரை கொன்னுடுறாங்க. ஸோ வேலு நாச்சியார் என்ன பண்ணிடுறாங்க, அவங்க பொன் குழந்தைய அவங்கள காப்பாற்றணும், அவங்க உயிரை காப்பாத்திக்கணுன்றதுனால அங்கிருந்து தப்பிச்சு போயிடுறாங்க. ஸோ ஒரு 8 இயர்ஸ் வந்து கோபால நாயக்கர், விருப்பாட்சியில் இருக்கிற கோபால நாயக்கர் அவங்களுடைய ப்ரொடெக்ஷன்ல தலைமறைவா வாழ்றாங்க. ஸோ அந்த பீரியட்ல என்ன பண்றாங்கன்னா அவங்க வந்து ஒரு ஆர்மி ஆர்கனைஸ் பண்றாங்க. அதுக்கப்புறமா நிறைய பேர்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. யாருன்னா ஹைதர் அலி. ஸோ அவங்க மிலிட்ரி சீஃப் ஒருத்தர் இருப்பாரு தாண்டவராயன். அவர் வந்து ஹைதர் அலிக்கு வேலு நாச்சியார் சார்பா ஒரு லெட்டர் எழுதுறாங்க. எங்களுக்கு வந்து 5000 இன்ஃபேண்ட்ரி 5000 கேவல்ரி வேணும், நாங்க வந்து இங்கிலீஷ்க்கு எதிர்த்து போராட போறோம் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. வேலு நாச்சியார் வந்து உருதுலயே அவங்க ப்ராப்ளம்ஸ் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்கன்ற மாதிரி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அவங்களுடைய ஸ்ட்ராங் டிட்டர்மினேஷனை பார்த்துட்டு என்ன பண்ணுவாரு, ஹைதர் அலி அவரோட கமாண்டன்ட் வந்து ஒருத்தர் திண்டுக்கல் ஃபோர்ட் சையதுன்ட்டு திண்டுக்கல் ஃபோர்ட்ல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஆர்டர் பண்றாங்க, நீங்க போய் அவங்களுக்கு என்ன தேவையோ அந்த மிலிட்ரி அசிஸ்டன்ஸ் கண்டிப்பா கொடுக்கணும் அப்படின்னு ஆர்டர் போட்டோடனே அவங்களுடைய சப்போர்ட்டோட அப்புறம் கோபால நாயக்கரோட சப்போர்ட் இதெல்லாம் வச்சு இவங்க என்ன பண்றாங்கன்னா மறுபடியும் சிவகங்கையை கேப்சர் பண்ணிடுறாங்க.
ஸோ இப்போ வந்து அவங்க வந்து சிவகங்கைக்கு மறுபடியும் குயின் ஆயிடுறாங்க. ஸோ அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணவங்க, அவங்களுக்கு சப்போர்ட்டா இருந்தவங்க வந்து மருது பிரதர்ஸ். அவங்கள பத்தி டீட்டெயிலாக பின்னாடி பார்ப்போம். ஸோ வேலு நாச்சியார் தான் வந்து பிரிட்டிஷை எதிர்த்து போராடின முதல் பெண்மணி இந்தியாலேயே. ஸோ பிரிட்டிஷ் கவர்மெண்ட் எதிர்த்து போராடினாங்க. அவங்களுக்கு குயிலின்னு ஒரு ஃப்ரெண்ட் இருப்பாங்க. ஆக்சுவலி என்னன்னா பிரிட்டிஷ் வந்து அவங்களுடைய ஆயுதங்கள் எல்லாம் போட்டு ஒரு இடத்துல வச்சிருப்பாங்க, ஆயுத கிடங்குன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த இடத்துக்கிட்ட போயிட்டு இவங்க என்ன பண்ணுவாங்க, குயிலி அவங்க மேலேயே வந்து நெருப்பு பற்ற வச்சுட்டு அந்த ஆயுத கிடங்குக்குள்ள போயிடுவாங்க. ஸோ எல்லாமே வந்து பத்தி எரிஞ்சிடும். ஸோ இவங்களுக்கு பிரிட்டிஷ்க்கு வந்து இப்போ ஆயுதமே இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இவங்க ஜெயிச்சதுக்கு அதுவும் ஒரு முக்கிய காரணம். அது இந்த இன்சிடென்ட் எப்போ நடந்திருக்குன்னா 1780. அப்புறம் இன்னொரு உமனையும் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, உடையாளுன்ட்டு. அவங்க வந்து ஒரு ஆடு மேய்க்கிறவங்க. அவங்க கிட்ட விசாரிப்பாங்க குயிலி எங்க இருக்காங்கன்னு. ஆனா வந்து அவங்க எதுவுமே சொல்ல மாட்டாங்க. அதனால பிரிட்டிஷ் அவங்கள கொன்றுவாங்க. ஸோ வேலு நாச்சியாருக்கு ஹெல்ப் பண்ணவங்கன்னா குயிலியை வந்து காட்டி கொடுக்காம இருந்தவங்கன்னா உடையாள். ஸோ இது அடுத்து நம்ம பார்க்க போற ஒரு முக்கியமான பாளையக்காரர் யாருன்னா வீரபாண்டிய கட்டபொம்மன். இவருடைய அப்பா வந்து ஜெகவீர பாண்டிய கட்டபொம்மன். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் பாஞ்சாலங்குறிச்சியோட பாளையக்காரராக இருப்பாரு. அதுக்கப்புறம் அவர் இறந்ததுக்கு அப்புறம் வீரபாண்டிய கட்டபொம்மன் அவரோட 30 வயசுல வந்து என்ன வருவார்னா இந்த பாளையக்காரர் பதவிக்கு வருவார். ஸோ இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கம்பெனியோட அட்மினிஸ்ட்ரேட்டர் ஜேம்ஸ் லண்டன், காலின் ஜாக்சன் இவங்கெல்லாம் சொல்லும்போது இவர் வந்து ஒரு அமைதியான கட்டபொம்மன் வந்து ஒரு அமைதியை விரும்பும் பாளையக்காரர், அவரால் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்ற மாதிரி தான் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. அப்புறமா போக போக நிறைய கான்ஃப்ளிக்ட்ஸ் வந்து கட்டபொம்மனுக்கும் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கும் வர ஆரம்பிச்சிருக்கும். இதுக்கு முக்கியமான காரணம் வந்து நவாப் ஆஃப் ஆர்காட் வந்து ஒரு ட்ரீட்டியை சைன் பண்ணியிருப்பாங்க கர்நாடிக் வாருக்கு அப்புறம் 1781. என்னன்னா ரெவன்யூ ஆஃப் அவங்களுக்கு வந்து ரெவன்யூ வந்து கம்பெனி தான் என்டையரா மேனேஜ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு 1/6 ஆஃப் த ரெவன்யூ மட்டும் நவாபு கொடுத்துட்டு மற்றதெல்லாம் ஈஸ்ட் இந்தியா கம்பெனி எடுத்துக்கிற மாதிரி ஒரு ட்ரீட்டி சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதனால கம்பெனிக்கு என்ன ஆயிருக்கும்னா பாஞ்சாலங்குறிச்சியில டாக்ஸ் கலெக்ட் பண்ற ரைட்ஸ் வந்து வந்திருக்கும். இதனால இவங்க என்ன பண்ணுவாங்க, கம்பெனி வந்து டாக்ஸ் கலெக்ட் பண்றதுக்காக கலெக்டர்ஸை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருப்பாங்க பாளையங்களுக்கு. ஸோ இந்த கலெக்டர்ஸ் எல்லாம் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா பாளையக்காரர்களுக்கு மரியாதையாக நடத்தவில்லை. அதுக்கு முன்னாடி இருந்த இவங்க நாயக்கருக்கு தானே இவங்க வரி செலுத்திட்டு இருந்தாங்க. ஆனா அவங்க வந்து ரொம்ப மரியாதையோடையும் நமக்கு கீழே இருக்கிற சிற்றரசர்கள் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருந்தது. ஆனா இந்த கலெக்டர்ஸ் இப்ப இருக்கிற ஈஸ்ட் இந்தியா கம்பெனியோட கலெக்டர்ஸ் எல்லாம் என்ன பண்றாங்க, இவங்களை ரொம்ப மரியாதை இல்லாம மட்டமா நடத்துறாங்க. அதுதான் வந்து இந்த அவங்களுக்கும் கட்டபொம்மனுக்கும் வந்து நிறைய கான்ஃபிளிக்ஸ் உருவாக காரணமா இருந்துச்சு. 1798 இவரு கட்டபொம்மன் கட்ட வேண்டிய வரி நிலுவை வந்து 3310 பக்கோடாஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ ஜாக்சன் இப்போ வந்து கலெக்டரா யார் இருப்பாங்கன்னா ஜாக்சன் இருப்பாரு. ஸோ அவருக்கு தான் வந்து இதை வந்து கலெக்ட் பண்ற பொறுப்பு வந்திருக்கும். அவர் வந்து என்ன சொல்லியிருப்பாரு, நீங்க ஒழுங்கா வந்து இது வந்து டாக்ஸ் கட்டாததுனால வந்து என்னை மீட் பண்ணுங்க, நீங்க ஆகஸ்ட் 18 1798 வந்து என்ன மீட் பண்ணுங்கன்னு கட்டபொம்மனுக்கு ஒரு உத்தரவிட்டு இருப்பாரு. கட்டபொம்மனும் நிறைய டைம் அவர் வந்து மீட் பண்ண ட்ரை பண்ணுவாரு. ஆனா இவர் வந்து ஒழுங்கா இது பிடி கொடுத்துருக்க மாட்டாரு ஜாக்சன். அவர் பாட்டு வேற குற்றாலம், ஸ்ரீவில்லிபுத்தூர்னு அப்படியே அவர் பாட்டு போயிட்டே இருப்பாரு. எல்லா இடத்துக்கும் கட்டபொம்மனும் பின்னாடியே போயிட்டு இருப்பாரு. ஆனா எந்த இடத்துலயும் அவரால் மீட் பண்ண இருக்க முடியாது. கடைசியா 19 செப்டம்பர் 1798 மீட் பண்ணுவாரு. அப்படி மீட் பண்ணும்போதும் கட்டபொம்மனை வந்து ஒரு 3 மணி நேரம் நிக்க வச்சே பேசியிருப்பாரு. பேசும்போது ஒரு மரியாதை இல்லாம பேசியிருப்பாங்க. ஸோ அப்ப வந்து அப்ப வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்துடும். அவர் கூட வந்து அவருடைய மினிஸ்டர் சிவசுப்பிரமணியர் வந்திருப்பாரு கட்டபொம்மன் கூட. அங்க வந்து ஒரு சின்ன பிரச்சனை வந்த உடனே கட்டபொம்மனுடைய தம்பி ஊமைதுரை உள்ள வந்து என்ன பண்ணிடுவாருன்னா அங்க இருக்கவங்கள அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருவாரு. ஸோ அதனால வந்து என்ன ஆயிடும், அங்க வந்து ஒரு சண்டை நடக்க ஆரம்பிச்சிடும். அப்போ வந்து லெப்டினன்ட் கிளார்க் அவர் வந்து ஒரு ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரர், அவர் வந்து என்ன பண்ணிடுவாருன்னா இறந்துடுவாரு. ஸோ இதனால சிவசுப்பிரமணியரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. கட்டபொம்மனும் ஊமைதுரையும் அங்கிருந்து தப்பிச்சு போயிடுவாங்க. ஸோ தப்பிச்சு போனவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, மெட்ராஸ் கவுன்சில், அங்க ஒரு கவுன்சில் இருக்கும், அவங்க கிட்ட போய் கலெக்டர் ஜாக்சன் தான் வந்து எங்க கிட்ட மரியாதை குறைவா நடந்துக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி அவங்க வந்து மென்ஷன் பண்ணுவாங்க. அந்த கவுன்சிலோட கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாம் யாருன்னா வில்லியம் பிரவுன், வில்லியம் ஆரன்,
ஜான் கேசமர் அவங்கெல்லாம் வந்து மெம்பர்ஸாக இருப்பாங்க. ஸோ இதெல்லாம் விசாரிச்ச உடனே கட்டபொம்மன் மேலே எந்த தப்பு இல்லை அப்படின்னு தெரிஞ்ச உடனே கவர்னர் எட்வர்ட் கிளைவ் என்ன பண்ணிடுவாருன்னா, சரி சிவசுப்பிரமணியரை ரிலீஸ் பண்ணிடுங்க, அப்போ கலெக்டர் ஜாக்சனை சஸ்பெண்ட் பண்ணிடுங்கன்னு அவரை சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. அப்புறமா புதுசா வந்து ஒரு கலெக்டர் அப்பாயிண்ட் பண்ணுவாரு, அவர் தான் எஸ்ஆர் லூஷிங்டன். இப்போ வந்து கட்டபொம்மன் வந்து எல்லா ஆல்மோஸ்ட் ரெவென்யூ அந்த அரியர்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணிடுவாரு. 1080 பக்கோடாஸ் மட்டும் கொஞ்சம் பேலன்ஸ் இருக்கும். ஸோ இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கும்போது மருது பாண்டியர், சிவகங்கை வேலு நாச்சியார் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருப்பாங்க. மருது பாண்டியர் அவங்களுடைய படைத்தலைவராக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க, சவுத் இந்தியன் அதை ஒரு ரெபல் ஃபார்ம் பண்ணிட்டு இருப்பாங்க. அதாவது இங்க இருக்கிற சவுத் இந்தியாவில் இருக்கிற எல்லா பாளையக்காரர்களையும் சேர்த்து கோபால நாயக்கர் திண்டுக்கல், அப்புறம் யாதுல் நாயக் ஆஃப் ஆனமலை அவங்களெல்லாம் சேர்த்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு புரட்சிக்காக இது பண்ணிட்டு தயார்படுத்திட்டு இருப்பாங்க. அவங்க வந்து சரின்னு சொல்லி அப்போ வந்து கட்டபொம்மனுக்கு அதுல இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நம்ம எதுக்கு இங்கிலீஷ்க்கு வந்து அடிமையா இருக்கணும், நம்ம வந்து நாமளா சேர்ந்து போராடலாம்னு அவரும் அதுல இன்ட்ரெஸ்ட் காட்ட ஆரம்பிப்பாரு. கலெக்டர் லூஷிங்டன் அவர் என்ன பண்ணுவாரு, நீங்க வந்து மருது பிரதர்ஸை மீட் பண்ணக்கூடாதுன்னு கட்டபொம்மனுக்கு உத்தரவிடுவாரு. ஆனாலும் இவர் மருது பிரதர்ஸோட சேர்ந்து வேலை செய்வாரு. அது மட்டும் இல்லாம சிவகிரி பாளையக்காரர்னு ஒருத்தர் இருப்பாரு, அவர் வந்து இங்கிலீஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்கு தான் ஃபேவரா இருப்பாரு. கட்டபொம்மன் என்ன பண்ணுவாரு, அவர்கிட்ட போயிட்டு நீங்க வந்து எங்களோட சேர்ந்துக்கோங்கன்ற மாதிரி அவரையும் இவர் பக்கம் இழுக்க பார்ப்பாரு. ஸோ பட் அது வந்து கம்பெனிக்கு தெரிய வந்து கட்டபொம்மன் மேல என்ன பண்ணுவாங்கன்னா அட்டாக் பண்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. கட்டபொம்மன் அவர் மட்டும் போய் சேர்றது இல்லாம அவர் வந்து நம்ம சைடு இருக்கிற மற்ற பாளையக்காரரையும் கூப்பிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா கட்டபொம்மன் மேல சார்ஜ் போடலான் இருப்பாங்க. ஸோ மே 1799 லார்ட் வெலிஸ்லி வந்து உத்தரவிட்டுருவாரு, திருச்சிராப்பள்ளி, தஞ்சாவூர், மதுரை அங்க இருக்கிற ஃபோர்ஸ் எல்லாம் எடுத்துட்டு நீங்க திருநெல்வேலி போங்க அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ மேஜர் பேனர்மேன் அவர் தான் ட்ரூப்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டு கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ண போவாரு. கூடவே டிராவன்கோர் ட்ரூப்ஸும் ஜாயின் ஆயிடும். செப்டம்பர் 1, 1799 அவங்க வந்து கட்டபொம்மனை சரண்டர் ஆகுங்கன்னு சொல்லுவாங்க. பட் அவரு இல்ல அப்படின்னு சொல்லிட்டு தைரியமா பேசுவார் எதிர்த்து. அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா அவங்களுடைய கோட்டையை முற்றுகையிட ஆரம்பிச்சிருவாங்க. எல்லாமே வந்து செப்டம்பர் 5 ஃபுல்லா அந்த என்டையர் ஆர்மியும் பாஞ்சாலம் குறிச்சிக்குள்ள போயிடும். அப்புறமா கட்டபொம்மனும் வந்து என்ன பண்றாருன்னா அங்கிருந்து தப்பிச்சு ஓடலான்னு பாக்குறாரு. அப்புறம் கோலர்பட்டியில ஒரு கிளாஷ் நடக்குது. கோலர்பட்டியில அங்க வந்து சிவசுப்பிரமணியரை வந்து அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அதுக்கப்புறமா எட்டயபுர ராஜா அவங்க வந்து கொஞ்சம் என்ன சொல்றது, அவங்க துரோகம் பிட்ரே பண்ணிடுவாங்க. எட்டயபுர ராஜாவும் புதுக்கோட்டையோட ராஜாவும் பிட்ரே பண்ணதுனால கட்டபொம்மனை என்ன பண்ணிடுவாங்கன்னா புடிச்சிடுவாங்க. அவங்களுடைய நம்பிக்கை துரோகத்தினால கட்டபொம்மனை அரெஸ்ட் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து சிவசுப்பிரமணியரை வந்து நாகலாபுரத்துல செப்டம்பர் 13 தூக்கிலிட்டுருவாங்க. அதே மாதிரி கட்டபொம்மனை கயத்தாறுன்ற பிளேஸ்ல அக்டோபர் 16 வந்து தூக்குல போட்டுருவாங்க. ஸோ இது வந்து அவர் தூக்கில் இடும்போது மற்ற பாளையக்காரர் முன்னாடி தான் போடுவாங்க. ஸோ இவருடைய டெத் வந்து மற்றவங்களை வந்து அதை பார்த்துட்டு மற்றவங்க யாரும் நமக்கு எதிராக வந்து போராட்டம் செய்யக்கூடாது அப்படின்ட்டு. பட் கட்டபொம்மன் வந்து இறந்திருந்தாலும் இப்பயும் வந்து அவருடைய தீர செயல்களை வந்து மக்கள் வந்து பேசிட்டு தான் இருக்காங்க. அவரை பத்தின ஒரு அவேர்னஸ் எல்லா இடத்துலயும் அந்த இருந்துட்டு தான் இருக்கு. ஸோ அந்த காலத்திலேயே வந்து முதலா வந்து பிரிட்டிஷை எதிர்த்து தைரியமாக போராடின பாளையக்காரர்ல ரொம்ப முக்கியமான ஒருத்தரும் யாருன்னா கட்டபொம்மன் தான். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது வந்து மருது பிரதர்ஸ் பத்தி தான் பார்க்க போறோம். பெரிய மருது, அவருக்கு இன்னொரு பேர் இருக்கும் வெள்ள மருது. அப்புறம் அவருடைய தம்பி வந்து சின்ன மருது. ஸோ அவங்க யாருன்னா அவங்க வந்து முத்துவடுகர், சிவகங்கை அரசர் முத்துவடுகரோட படை தளபதிகளாக இருந்திருப்பாங்க. ஸோ முத்துவடுகர் வந்து காளையார் கோயில் பேட்டில் இறந்துருவார் இல்லைங்களா. அவங்க இறந்ததுக்கு அப்புறமா இவங்க வந்து அப்புறம் வேலு நாச்சியார் வேற அவங்க வந்து தலைமறைவா இருப்பாங்க. அப்புறம் மறுபடியும் ஆட்சி பிடிக்கிறதுக்கு இந்த மருது பிரதர்ஸ் தான் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஸோ கட்டபொம்மன் இறந்ததுக்கு அப்புறமா அவர் வந்து ஊமைத்துறை, கட்டபொம்மனோட தம்பி ஊமைத்துறையோட சேர்ந்து இவங்க வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக இது பண்ணியிருப்பாங்க, பிளான் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து நவாபோட இதுல வந்து கிரானரிஸ்ல இருந்து திருடி இருப்பாங்க. அதுக்கப்புறம் கம்பெனியோட ட்ரூப்ஸ் எல்லாம் வந்து டேமேஜ் பண்ணியிருப்பாங்க.
ஸோ இந்த மாதிரி எல்லாம் வந்து அவங்க வந்து அவங்களுடைய எதிர்ப்பை இங்கிலீஷ்க்கு காமிச்சிருப்பாங்க. ஸோ கட்டபொம்மன் 1799ல அவங்கள தூக்கில் போட்டதுக்கப்புறம் மறுபடியும் வந்து 1800ல வந்து ஒரு புரட்சி வெடிக்குது. பிரிட்டிஷ் வந்த ரெக்கார்ட்ல இது என்னன்னு சொல்லியிருப்பாங்கன்னா செகண்ட் பாளையக்காரர் வார் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ மருது பாண்டியன் ஆஃப் சிவகங்கை, கோபால நாயக்கர் ஆஃப் திண்டுக்கல், கேரளவர்மா ஆஃப் மலபார், கிருஷ்ணப்ப நாயக்கா அண்ட் தூண்டாஜி ஆஃப் மைசூர், இவங்கெல்லாம் சேர்ந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா இந்த ரிபல்ஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவங்க வந்து ஏப்ரல் 1800ல விருப்பாட்சின்ற பிளேஸ்ல மீட் பண்ணி அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஜூன் 1800லே வந்து கோயம்புத்தூர்ல ஒரு அப்ரைசிங், ஒரு ரிவால்ட் ப்ரோக் ஆயிருக்கும். சூன் அது வந்து என்ன ஆகும்னா ராமநாதபுரம், மதுரை போன்ற இடத்துலையும் அப்படியே கண்டினியூ ஆகும். ஸோ கம்பெனிக்கு வந்து என்ன ஆகுது, கோவம் வருது. ஸோ அவங்க வந்து கிருஷ்ணப்ப நாயக்கர், மைசூர் கிருஷ்ணப்ப நாயக்கர், கேரளா வர்மா ஆஃப் மலபார், அவங்க மேல எல்லாம் என்ன வார் டிக்ளேர் பண்றாங்க. அதே மாதிரி கோயம்புத்தூர், சத்தியமங்கலம், தாராபுரம் பாளையக்காரர் எல்லாம் வந்து பிடிச்சி தூக்குல போடுறாங்க. ஸோ பிப்ரவரி 1801 அப்போ வந்து கட்டபொம்மனோட தம்பிங்க ஊமைதுரை அண்ட் செவத்தையா அவங்க என்ன பண்றாங்கன்னா பாளையங்கோட்டை ஜெயில இருந்து தப்பிச்சு கமுதுன்ற பிளேஸுக்கு வந்துடுறாங்க. அப்புறமா இவங்க சின்ன மருது என்ன பண்றாங்கன்னா அவங்கள சிறுவயல், அவங்களுடைய கேபிட்டல் சிறுவயலுக்கு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ வந்து இவங்க எல்லாம் சேர்ந்து பாளையங்குறிச்சி அந்த ஃபோர்ட் எல்லாம் திரும்ப கட்டுறாங்க. அதுக்குள்ள பிரிட்டிஷ் ட்ரூப் அண்டர் கர்னல் மெக்கலே அவங்க என்ன பண்ணாங்க, இவங்க திரும்ப கட்டிட்டு இருக்க ஃபோர்ட்டை வந்து அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. ஸோ மருது பிரதர்ஸ் வந்து சிவகங்கை கிட்ட போய் தஞ்சம் அடைகிறாங்க, சிவகங்கைக்கு போறாங்க. ஸோ இவங்க வந்து என்ன சொல்றாங்க, இங்கிலீஷ் வந்து மருது பிரதர்ஸ் கிட்ட சொல்றாங்க, நீங்க வந்து அந்த ஊமைதுரையும் செவத்தையும் எங்களுக்கு கொடுத்துருங்க அப்படின்னு. ஆனா இவங்க வந்து இல்ல அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இவங்க என்ன பண்றாங்க, கர்னல் அக்னியூ அண்ட் கர்னல் இன்ஸ் அவங்க வந்து சிவகங்கையை நோக்கி படையெடுத்துட்டு போறாங்க. அப்போ வந்து ஜூன் 1801ல வந்து இந்த மருது பாண்டியர்கள் என்ன பண்றாங்கன்னா ப்ரொக்ளமேஷன் ஆஃப் இண்டிபெண்டன்ஸ் அப்படின்றத டிக்ளேர் பண்றாங்க, இஷ்யூ பண்றாங்க. அது வந்து திருச்சிராப்பள்ளி ப்ரொக்ளமேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து எதுக்காகன்னா இந்த இந்தியன்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து நம்ம வந்து பிரிட்டிஷ்க்கு எதிராக போராடலான்ற மாதிரி அறைகூவல் விடுத்து அழைக்கிறது. ஸோ இவங்க வந்து என்ன பண்றாங்கன்னா இது எங்க ஒட்டியிருப்பாங்கன்னா நவாப்போட பேலஸ் இருக்கும் திருச்சியில, அந்த செவத்துல ஒட்டியிருப்பாங்க. அதே மாதிரி ஸ்ரீரங்கம் கோயில் செவத்துலயும் ஓட்டியிருப்பாங்க. பாளையக்கரசு ஆஃப் தமிழ்நாடு அவங்க என்ன பண்றாங்கன்னா சின்ன மருது வந்து ஒரு 20,000 பேர்கிட்ட சேர்த்து ஆளுங்களெல்லாம் திரட்டி பிரிட்டிஷ் ஆர்மியை அப்போஸ் பண்ணி போறாங்க. ஸோ இப்போ என்ன பண்றாங்க, பிரிட்டிஷ் வந்து பெங்கால், சிலோன், மலையா அந்த மாதிரி பிளேஸ்ல இருந்தெல்லாம் கூட அவங்களுடைய ஃபோர்ஸை கூட்டிட்டு வராங்க. ஏன்னா இவங்க 20,000 பேர் இருக்காங்க இல்லையா, அதனால. அப்புறம் புதுக்கோட்டை ராஜா, எட்டயபுரம், தஞ்சாவூர் இவங்கெல்லாம் எப்பவுமே வந்து பிரிட்டிஷ் சைட்ல தான் இருப்பாங்க. ஸோ இப்போ வந்து மே 1801ல பிரிட்டிஷ் வந்து என்ன பண்ணுது, தஞ்சாவூரையும் திருநெல்வேலியிலும் நடக்கிற ரிபல்ஸை வந்து அட்டாக் பண்றாங்க அவங்களெல்லாம். ஸோ அவங்க வந்து என்ன பண்றாங்க, பிறன்மலை அப்புறம் காளையார் கோயிலுக்கு தப்பிச்சு போறாங்க. தப்பிச்சு போனாலும் மறுபடியும் இவங்க பிரிட்டிஷ் ஃபோர்ஸ் போய் அவங்கள பிடிச்சி கேப்சர் பண்ணி கூட்டிட்டு வந்துடுறாங்க. ஸோ மறுபடியும் வந்து இப்போ என்ன ஆகுது, ரிபல் வந்து ஃபெயில் ஆயிடுச்சு. அவங்களோட சிவகங்கையை வந்து அவங்க வந்து அவங்களுடைய இது பண்ணிடுறாங்க, அனெக்ஸ் பண்ணிடுறாங்க. யாரு, பிரிட்டிஷ். எப்போனா 1801ல. ஸோ இப்போ மருது பிரதர்ஸையும் பிடிச்சிடுறாங்க. பிடிச்சிட்டு திருப்பத்தூர் ஃபோர்ட், அது வந்து சிவகங்கை ராமநாதபுரம் பக்கத்துல இருக்கு, அங்க வந்து அக்டோபர் 24 வந்து அவங்கள தூக்கிலிட்டுறாங்க. அக்டோபர் 24 1801ல மருது பிரதர்ஸை தூக்கில போட்டுறாங்க. அதே மாதிரி ஊமஜரை செவத்தையாவையும் வந்து என்ன பண்றாங்கன்னா பாஞ்சாலங்குறிச்சியிலேயே வந்து பீஹெட்டட்னா தலையை அவங்க துண்டிச்சிடுறாங்க. எப்போனா நவம்பர் 16, 1801. ஸோ இதுதான் வந்து மருது பிரதர்ஸோட ஒரு ரிபல். இது வந்து ஒரு லேண்ட்மார்க் ஈவெண்ட்னு சொல்லலாம் ஹிஸ்டரி ஆஃப் தமிழ்நாடுல. அடுத்து வந்து தீரன் சின்னமலை. இவர் வந்து தீர்த்தகிரின்ற ஊர்ல 1756ல பிறந்திருப்பாரு. இவர் வந்து எல்லா கலையிலுமே சிறந்து விளங்குவாரு. சிலம்பு, ஆர்ச்சரி, ஹார்ஸ் ரைடிங் அதெல்லாம்.
அது மட்டும் இல்லாம அவங்க கொங்கு ரீஜன்ல தான் வந்து அப்போ ரூல் பண்ணிட்டு இருந்திருப்பாரு. ஆனா இந்த ரீஜன் வந்து யாரோடைய கண்ட்ரோல்ல இருக்கும்னா மைசூர் சுல்தானுக்கு கீழே வரும். ஸோ டாக்ஸ் வந்து யார் கலெக்ட் பண்ணுவாங்கன்னா திப்புவோட திவான் முகமது அலின்றவர் தான் கலெக்ட் பண்ணுவாரு இவர்கிட்ட இருந்து. ஒன்ஸ் அவர் வந்து கலெக்ட் பண்ணிட்டு மைசூருக்கு போகும்போது என்ன பண்ணுவாருன்னா இவர் வந்து வழி மறைச்சு அவர்கிட்ட இருந்த டாக்ஸ் பணத்தை பிடுங்கிடுறாரு. அப்புறமா முகமது அலி கிட்ட சொல்லும்போது நீ போயிட்டு சுல்தான் கிட்ட சின்னமலை, நான் அதாவது சின்னமலைன்றவர் சிவமலைக்கும் சென்னிமலைக்கும் நடுவுல இருக்கிற சின்னமலை தான் வந்து என்னுடைய வரி எல்லாத்தையும் நம்ம கலெக்ட் பண்ண வரிய பிடுங்கிட்டாங்கன்ற மாதிரி சொல்லுங்க அப்படின்னு தைரியமா சொல்லியிருப்பாரு. அதனால அவர் பேர் வந்து தீரன் சின்னமலை அப்படின்னு சொல்லி பேர் வந்திருக்கும். ஸோ இது வந்து திவானுக்கு வந்து ஒரு அவமானமா கருதிடுறாரு. அதனால என்ன பண்றாரு, அதுக்கப்புறமா ஃபோர்ஸ் எல்லாம் கூட்டிட்டு வந்து நொய்யல்ன்ற ஒரு ரிவர் பெட், ஆற்றங்கரை நொய்யல்ன்ற ஒரு இடத்துல வந்து என்ன பண்றாங்க, சண்டை போடுறாங்க. சண்டை போட்டதுல சின்னமலை தான் வந்து ஜெயிப்பாரு. ஸோ அப்புறமா திப்பு வந்து இறந்ததுக்கு அப்புறமா தீரன் சின்னமலை வந்து ஒரு கோட்டை கட்டுறாரு. ஸோ அப்போ வந்து பிரிட்டிஷோட அப்பயும் அவங்களுக்கு கிளாஷ் இருந்துட்டு தான் இருக்கு. பிரிட்டிஷோட என்ன பண்றாருன்னா அந்த கோட்டையிலிருந்தே சண்டை போடுறாரு எங்கேயும் போகாம. ஸோ அதுக்கு பேர் வந்து என்னதுன்னா ஓடாநிலை. ஓடாநிலை எங்கேயும் போகாம அங்கிருந்தே அந்த ஃபோர்ட்ல இருந்தே பிரிட்டிஷ் கூட சண்டை போடுறதுனால ஓடாநிலை போர்னு சொல்றாங்க. அவர் வந்து அதுல வந்து கொரில்லா அட்டாக்ஸ் அதெல்லாமே வந்து ஃபாலோ பண்ணியிருப்பாரு. இருந்தாலும் பிரிட்டிஷ் வந்து அவரையும் பிடிச்சிடுவாங்க. அப்புறம் அவரையும் அவங்க தம்பியையும் வந்து சங்ககிரின்ற ஒரு இடத்துல ஜெயிலில் வச்சிருப்பாங்க. ஸோ நீங்க வந்து எங்களுடைய ஆட்சியை வந்து அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும், எங்களுக்கு வரி கட்டி தான் ஆகணும்ன்ற அவங்கள பிரிசன்ல கொடுமைப்படுத்தி சொல்றாங்க. பட் அவங்க ஒத்துக்கல. ஸோ அதனால அவங்களையும் வந்து சங்ககிரி கோட்டையில வந்து தூக்குல போட்டுறாங்க. எப்போனா 31 ஜூலை 1805. ஸோ இந்த மேப்பை பார்த்தீங்கன்னா தெரியும், எங்கெல்லாம் வந்து ரிவால்ட்ஸ் நடந்ததுன்னா ஆல்மோஸ்ட் தமிழ்நாட்டில் எல்லா பிளேஸ்லையுமே எங்கள் சவுத் இந்தியாவில் எல்லாமே கவர் ஆகிருக்கும். அதே மாதிரி நார்த்தில் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா வேலூர், ஆற்காடு, வாலாஜாபாத், மெட்ராஸ்லாம் நடந்திருக்கும். இங்கே கீழே களக்காடு, நெற்குட்டும் சேவல் அதெல்லாம் வந்து பூலிதேவரோட இது. அதே மாதிரி பூலிதேவர், நெற்குட்டும் சேவல் அவருடைய ரூல் பண்ண பாளையம், களக்காடு போர். அதே மாதிரி திருநெல்வேலி, பாஞ்சாலம், குறிச்சி அதெல்லாம் இவருக்கு கட்டபொம்மனுக்கு ரிலேட்டடான அங்கே பாளையம்ஸ் அங்கே நடந்த ரிவால்ஸ். கயத்தாரில் தான் அவரை தூக்கில் போட்டிருப்பாங்க. அதே மாதிரி காளையார் கோயில்னு பார்த்தா இது வேலு நாச்சியாரோட ஹஸ்பண்ட், அவங்கள வந்து அங்கே தான் கொண்டு இருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி ஆல்மோஸ்ட் இங்கே சவுத் இந்தியாவில் எல்லா இடத்துலையுமே வந்து பிரிட்டிஷ்க்கு அகெயின்ஸ்டாக வந்து ரிவால்ட்ஸ் வந்து நடந்திருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து வெள்ளூர் ரிவால்ட் 1806. ஆக்சுவலி பாளையக்காரர்களோட ரிவால்ட்ஸ் எல்லாத்தையும் பிரிட்டிஷ் வந்து சப்ரஸ் பண்ணியிருந்தாலும் அப்போ மக்களிடையே வந்து ஒரு டிஸ்கண்டென்ட் இருந்துகிட்டே தான் இருந்திருக்கு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பிரிட்டிஷ் ஆர்மிலேயே வேலை இந்த வெள்ளூர் ரிவால்ட்டுக்கு முக்கியமான காரணமே யாருன்னா பிரிட்டிஷ் ஆர்மியில் ஒர்க் பண்ண இந்தியன் சோல்ஜர்ஸ் தான். அவங்க தான் ரிவால்ட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து ஒரு எப்பவுமே வந்து வென் கம்பேர்ட் டு பிரிட்டிஷ் அவங்களுக்கு கொடுக்குற சேலரி கம்மியாக இருக்கும். அதே மாதிரி அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் கொடுத்துருக்க மாட்டாங்க. அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு சோஷியல் அண்ட் ரிலீஜியஸ் சென்டிமெண்ட்ஸ் இருக்கும் இந்தியன் சிப்பாய்ஸ்க்கு. பட் அதை வந்து இவங்க மதிக்கவே மாட்டாங்க. அவங்க வந்து கடல் தாண்டி போகக்கூடாதுன்ற ஒரு இது இருக்கும், அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் இவங்க வந்து அனுப்புவாங்க, பிரிட்டிஷோட இவங்க வந்து அனுப்புவாங்க. அதே மாதிரி ரிலீஜியஸ் சிம்பிள்ஸ் எல்லாம் எதுவும் போடக்கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. அந்த மாதிரி நிறைய வந்து அவங்க அந்த சிப்பாய்ஸ் வந்து ஒரு இதுலேயே வச்சுருப்பாங்க இதுவாகவே. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய ஃபேமிலி அவங்க வந்து பேசிக்காக எல்லாருமே வந்து அப்போ வந்து என்னென்னா ஒரு அக்ரிகல்ச்சர் பேக்ரவுண்ட்லேருந்து தான் வந்திருப்பாங்க. ஆனால் அந்த அக்ரிகல்ச்சரி இது பார்த்தா அந்த டைமில் வந்து ரொம்ப இதுவாக இருந்தது, அன்செட்டில் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஜமீன்தாரி மெத்தடு, அப்புறமா நிறைய அவங்களுக்கு எதுவுமே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதுவும் இல்லாமல் பஞ்சம் வேறு வந்திருக்கும். ஸோ அவங்க ஃபேமிலி கண்டிஷனும் வந்து கஷ்டத்தில் தான் இருந்திருக்கும். ஸோ அது மட்டும் அப்புறம் திப்பு சுல்தானோட ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாரையும் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அந்த வேலூர் கோட்டையில் தான் வந்து இதுவாக வச்சுருப்பாங்க. வேலூர் ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி வேலூர் கோட்டையிலே வச்சுருந்துருப்பாங்க. ஸோ அதுவும் வந்து நம்ம ராஜா வந்து இப்படி வச்சுருக்காங்கன்ற ஒரு தாட்டும் அந்த சிப்பாய்ஸ்க்கு இருக்கும். ஆனால் முக்கியமான மெயினான ஒரு ட்ரிகர் என்னன்னா ஒரு நியூ மிலிட்ரி ரெகுலேஷன் கொண்டு வந்திருப்பாங்க. யாருன்னா கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிராடாக்.
அவங்க வந்து இப்படிதான் ட்ரெஸ் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு யூனிஃபார்ம் மாதிரி இந்தியன் சோல்ஜர்ஸ்க்கு அவர் அசைன் பண்ணியிருப்பாரு. அதுதான் வந்து அவங்கள வந்து ட்ரிகர் பண்ணியிருக்கோம். என்னன்னா யாருமே வந்து அந்த கேஸ்ட் மார்க்ஸ் அந்த நாமம் போடுறதோ பட்டை வைக்கிறதோ அதெல்லாம் எதுவுமே போடக்கூடாது. இயர்ரிங்ஸ் போடக்கூடாது யூனிஃபார்ம்ல இருக்கும் போதுன்னு சொல்லியிருப்பாங்க. அதே மாதிரி கிளீன் ஷேவ் பண்ணணும். அப்புறமா ரொம்ப முக்கியமான ஒண்ணுன்னா ஒரு புதுசா ஒரு டர்பன் இன்ட்ரோடியூஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த டர்பன்ல வந்து ஒரு விலங்கோட தோல்னால ஆன பொருள் வந்து ஒரு லெதர் காக்கெட்னு சொல்லுவாங்க. அது வந்து அட்டாச் பண்ணியிருப்பாங்க. அவங்க வந்து சொல்லி சொல்லி பார்ப்பாங்க. இது வந்து எங்களால இதெல்லாம் வந்து போட முடியாது. இது எங்களுடைய இதுக்கு எங்க ரிலிஜனுக்கு அகெயின்ஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் வந்து அதை வந்து பிரிட்டிஷ் வந்து ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டாங்க. ஸோ இது ஸோ இதெல்லாம் வந்து அவங்களுக்குள்ள வந்து ஒரு என்ன சொல்றது நம்மள வந்து இவங்க ஒழுங்கா நடத்த மாட்டேன்றாங்க ட்ரீட் பண்ண மாட்டேன்றாங்க அப்படின்ற ஒரு தாட் வந்து எப்பவுமே அவங்க மனசுல இருந்துட்டே இருந்தது. ரிவால்ட் வந்து வெடிச்சது, இந்த புரட்சி வெடிச்சது எப்போன்னா ஜூலை 10th 1806 ரொம்ப அதிகாலையிலே வந்து இந்த ரிவால்ட் வந்து வெடிச்சிடும். அப்போ வந்து ஃபர்ஸ்ட் யார் இதை வந்து ஆரம்பிச்சிருப்பாங்கன்னா ஃபர்ஸ்ட் அண்ட் 23rd ரெஜிம்ல இருந்த சிப்பாய்கள். ரெஜிம்னா படைப்பிரிவு, அதுல இருந்த சிப்பாய்கள் தான் இதை ஆரம்பிச்சிருப்பாங்க. அப்ப வந்து கர்னல் ஃபேன்கோட் அவர் தான் வந்து அந்த கோட்டை பாதுகாக்கிறதுக்கு ஒரு முக்கியமான தலைவரா இருந்திருப்பாரு. அவரு தான் ஃபர்ஸ்ட் கொள்றாங்க. அதுக்கப்புறம் கர்னல் மீக்கரிஸ் இவர் வந்து 23rd ரெஜிம்லோட அதோட ஹெட்டா இருந்திருப்பாரு. அவரை அடுத்து கொண்டுடுறாங்க. ஸோ இந்த பக்கமா வந்த மேஜர் ஆம்ஸ்டாங்க்கு ஏதோ தெரியுது, ஏதோ தப்பா இருக்குன்ட்டு. ஸோ அவரை விசாரிக்கிறப்ப அவரையுமே வந்து என்ன பண்றாங்கன்னா அட்டாக் பண்ணிடுறாங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு 1 ஹவருக்குள்ள ஒரு 12 ஆஃபீஸர்ஸ்க்கு மேலே வந்து சாகடிச்சிடுறாங்க. அதில் ரொம்ப முக்கியமான ஆளுங்க 2 பேர், லெப்டினன்ட் எல்லி அண்ட் லெப்டினன்ட் பாப்ஹாம். இவங்க வந்து இங்கிலாந்து இதோட படைப்பிரிவை சேர்ந்தவங்க. அதே மாதிரி மேஜர் கூட்ஸ் அவர் வந்து கோட்டைக்கு வெளியே இருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா கர்னல் ஜிலிப்சிக்கு ஒரு இன்ஃபார்ம் பண்ணிடுவார். அவர் வந்து குதிரைப்படை தலைவராக இருப்பார் எங்கன்னா ஆர்காட்ல. ஸோ இவர் என்ன ஜிலிப்சி உடனே என்ன பண்றாருன்னா கேப்டன் எங்கோட தலைமையில ஒரு 9 மணி போல கோட்டைக்கிட்ட வந்துடுறாரு. அதுக்குள்ள இங்க வந்து ஃபாதே ஹைதர் திப்புவோட மூத்த மகனை இந்த இருந்த ரெபல்ல ஈடுபட்டவங்க எல்லாம் என்ன பண்ணிடுவாங்க, நீங்க தான் புதிய ரூலர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட கொடியவே அந்த கோட்டையில ஏத்திடுவாங்க. ஆனா இங்க வந்த உடனே ஜிலப்சி அவர் என்ன பண்றாருன்னா இந்த ரிவால்ட் அப்படியே ஒடுக்குறாரு. எந்த ஒரு பாரபட்சமோ இல்ல போர் இதுவோ பார்க்காம எல்லாத்தையும் அப்படியே ஒடுக்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 800 மெம்பர்ஸ் வந்து இறந்துருப்பாங்க. அப்புறம் 600 சோல்ஜர்ஸை வந்து சிறை செஞ்சு வச்சிருப்பாங்க. எங்கன்னா திருச்சிராப்பள்ளியிலும் வேலூர்லயும். திப்புவோட சன் அவரை வந்து இதுக்கப்புறம் என்ன பண்ணிடுவாங்கன்னா கல்கட்டாக்கு அனுப்பிச்சிடுவாங்க. ஸோ யாரெல்லாம் எந்த ஆஃபீஸர்ஸ் யாரெல்லாம் இதில் வந்து சப்ரஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணாங்களோ அவங்களுக்கெல்லாம் ரிவார்ட் கொடுப்பாங்க. கர்னல் ஜிலிப்சிக்கு மட்டும் 7000 பக்கோடாஸ் கொடுத்துருப்பாங்க. அதே கமாண்டர் இன் சீஃப் சர் ஜான் கிராடவுக், அட்ஜுடன்ட் ஜெனரல் அக்னியூ, கவர்னர் வில்லியம் பெல்டிக் நீங்கள்லாம் தான் வந்து நீங்கள் 3 பேர் தான் இந்த ரிவால்ட்டுக்கே காரணம்னு சொல்லிட்டு அவங்கள பதவியிலேருந்து நீக்கிட்டு திரும்ப வந்து இங்கிலாந்துக்கு கூப்பிட்டுக்குவாங்க. ஸோ இந்த வேலூர் ரிவால்ட் வந்து ஃபெயில் ஆனதுக்கு முக்கியமான காரணம் அவங்களுக்கு எந்த ஒரு ஹெல்ப்புமே வெளியே இருந்து வரல. இப்போ ரீசெண்டாக ஸ்டடி பண்ணிடுறதுல இந்த ரிவால்ட் வந்து பர்ஃபெக்டா நடந்ததுக்கு காரணம் சுபேதாஸ் ஷேக் அதாம் அண்ட் ஷேக் ஹமீத் அண்ட் ஜமேதார் ஷேக் உசைன் ஆஃப் தி 2nd Battalion ஆஃப் 23rd Regiment. இது வந்து ரீசன்ட் ஸ்டடீஸ்ல சொன்னது. அதே மாதிரி 2 சுபேதாஸ் அண்ட் ஜமீதார் ஷேக் கசீம் ஆஃப் 1st Battalion ஆஃப் 1st Regiment. ஸோ இவங்கெல்லாம் வந்து இதில் வந்து இந்த ரிவால்ட்ல ரொம்ப முக்கியமான ஆட்கள்ன்ட்டு இப்போ ரீசன்ட் ஸ்டடீஸில் கண்டுபிடிச்சிருக்காங்க. அதே மாதிரி இந்த வேலூர் ரிவால்ட் தான் இந்த 1857 ரிபல்க்கும் வந்து ஒரு முன்னோடியாக இருந்திருக்கு. ஸோ இந்த வேலூர் ரிவால்ட் வந்து வேலூரில் மட்டும் கன்ஃபைன் ஆகலை. இதோட எக்கோ வந்து நமக்கு வாலாஜாபாத், ஹைதராபாத், பெங்களூரு, நாண்டிடர்க் அண்ட் சங்கரிட்ரூர்க் அந்த மாதிரி இடத்துலையும் வந்து எதிரொலிச்சிருக்கு. ஸோ இதுதான் வந்து பிரிட்டிஷ் ரூலை எதிர்த்து வீரமாக போராடிய தமிழர்களை பற்றினது. அவங்க அந்த ரிவால்ட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தோம். தேங்க்யூ.